நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. வணக்கங்க, நான் லதா பேசுகிறேன். நான் மரகத மலை படம் எடுத்திருக்கேன். அது நானே இயக்கி தயாரிச்சும் இருக்கிறேன். கதை வசனம் எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன். பாடலும் ஒன்று எழுதியிருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து குழந்தைங்களாம் நடிச்சிருக்காங்க. தடா ஃபாரஸ்ட் காட்டில் எடுத்திருக்கோம். இதில் அனிமல்ஸ்லாம் நடிச்சிருக்கு. புலி, ட்ராகன், கொரில்லா, எலிஃபண்ட்டு எல்லாமே நடிச்சிருக்கு. கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே இந்த படம் பார்க்கலாம். இந்த படம் வந்து ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரலும் அடுத்தடுத்த சீன் என்ன இருக்கும்னு கொஞ்சம் ஆர்வமாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். யாருக்கும் போர் அடிக்கிற மாதிரி கதை அப்படிலாம் இருக்காது. எல்லாருமே பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் வந்து ட்ராகன் வந்து முதல்ல இந்த படத்துக்கு நாங்கள் வந்து படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் நல்லாயிருக்கும். அது கொரில்லாவும் வந்து குழந்தைய வளர்க்குது. அந்த சீன் எல்லாமே நல்லாவே இருக்கும். இந்த தடா ஃபாரஸ்ட் எடுத்த சீனு பசங்க நடித்தது எல்லாமே நல்லா இருக்குங்க. எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. தயாரிக்க கதை நான் தாங்க எழுதினேன். அந்த கதை வந்து நல்லா ரீச் ஆகணும், நல்லா வரணுன்றனால நானே தாங்க அந்த இயக்கம் நானே தான் பண்ணேன். எங்கேயும் ஒர்க் பண்ணலங்க, இதுதான் ஃபஸ்ட்டு. சினிமா கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ராஜாங்க கதை, இந்த ஜமீன்தாரர், இந்த காடு, இந்த அனிமல்ஸு, இந்த மேஜிக்கல் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அந்த மாதிரி கதை எடுக்கலாம். இந்த மாதிரிலாம் பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் இது வந்து நல்லா எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த படம். மற்றவங்க மற்ற கதைங்களோட இது பார்த்தா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அதனால் இந்த படம் எடுத்ததுங்க. அதனால் நானே இயக்கியும் தயாரித்தும் நானே பண்ணேன். ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோ வந்து சந்தோஷ் பிரஸ்தாப் நடிச்சிருக்காரு. ஹீரோயின் வந்து தீப்ஷிகா நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து தம்பி ராமையா, ஜெகன் வந்து அவங்களும் நடிச்சிருக்காங்க. குழந்தைகள் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அனிமல்ஸ்லாம் இருக்குங்க. 4 பாட்டுங்க. 4 பாட்டு. 2 பாட்டு வந்து சிம்மியா பாடியிருக்காங்க. விநாயகர் பாட்டு இன்னொரு லேடி ஒருத்தர் பாடினாங்க. இல்லை அப்படிலாம் இல்லைங்க. இல்லை அவங்க சொன்னோன்னா 2 பாட்டு நல்லா பாடியிருக்காங்க. நல்லா ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு நல்லா பாடியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாட்டு லவ் பாட்டு, அதுவும் நல்லா பாடியிருக்காங்க. எந்த இதுவும் அதெல்லாம் ஒன்று இது அதிகமாக தான் போச்சு அது. ஏன்னா நம்ம போட்ட ஒரு பட்ஜெட், அதுக்கப்புறம் சிஜி பண்ணுறது, அப்புறம் லொக்கேஷனில் போய் எடுக்கிறது, அங்கே தங்குறதுலேருந்து செலவு அதெல்லாம் பார்த்து நாங்கள் நினச்சதுக்குள்ள ஜாஸ்தியாகவே ஆகிடுச்சு. ஃபாரஸ்ட்டில் எடுத்தால் தான் இந்த படம் வந்து ரீச் ஆகும். ஏன்னா அனிமல்ஸ்லாம் எடுக்கிறோன்னு ஒரு கருத்து வரவே அதில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். எடுத்தால் ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பசங்களாம் வச்சு எடுத்ததுனால. ஏன்னா பசங்க அந்த புலி துரத்துன்னு ஓடுறாங்க பாருங்கள். அப்போ அந்த கல்லுங்க பாறைங்களாம் நிறைய இருந்தது. அதை தாண்டி ஓடுறப்போ எங்கே விழுந்துருவாங்களோ என்னன்னு அது கொஞ்சம் பயமாக இருந்தது. பாறைகளுக்குள்ளே ஓடுறப்போ நிற்கிறப்போ அந்த புல்லுங்கள்லாம் நிறைய இருந்தது. அதில் பாம்புங்க இருக்குமா, இது கடிக்குமா எனக்கு பயமாக தான் இருந்தது. பசங்க வச்சு எடுக்க நிறைய இந்த தேலுங்கெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது. இந்த பையன் மரத்து மேலே ஏறி ஒரு தங்க மலர் எடுப்பான். அப்போ மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மரம் எல்லாம் வந்து இந்த பாசையில் வந்து வழுவழுவாக இருந்தது. அவன் ஏறி எடுக்கிறப்போ ஷூட்டிங்கில் வந்து கட் பண்ணி எடுத்தோம். கிட்ட போய் எடுன்னு அப்போல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எங்கே அந்த பாசையில் அந்த மரத்தில் வழுக்கிடுவோமோன்னு அதெல்லாம் கொஞ்சம் அந்த காட்டில் எடுத்துகிட்டு வெளியே இந்த பசங்களை கூப்பிட்டு வெளியே வர வரல கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது. ஆமாம், அதெல்லாம் இல்லை சார். அவங்க வந்து இப்போ திடீர்னு வச்சுக்கிட்டோம். இது இந்த ப்ரெஸ் மீட்டிங்கே திடீர்னு ஒரு 3-4 மணி தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். அப்போ எல்லோரும் கேட்டதுக்கு எல்லாம் ஷூட்டிங்கில் அங்கங்கே இருக்கிறோம், நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் எங்களை கூப்பிடுங்க, ஒரு 10 days முன்னே சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்துடும்னு சொல்லிட்டாங்க. அவர் 45 days போச்சு. எனக்கு வந்து எடுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது. ஏன்னா இது வந்து நல்லா இருக்கும். இது யாருமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ஜனங்களாக இருந்தால் சரி, குழந்தைங்களாம் சரி, யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி கதை இது. ஒரு மந்திரவாதி வருவார், பூதங்கள் வரும், அனிமல்ஸ் வரும், பசங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு.
த்ரில்லிங்காக இருக்கும். அடுத்தது சீன் என்ன வரும்னு தான் மாதிரி தான் நான் அந்த கதையை எடுத்திருக்கேன். அடுத்த சீன் என்ன வரும், அடுத்த சீன் எப்படி வரும், அப்படி தான் இருக்குது கதை. அதனால் இது வந்து நல்லா மூவ் ஆகும்னு எனக்கு கடவுளுடைய நம்பிக்கை இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறதுலும் சரி, இப்போ புக்கு பார்க்குறதுல எல்லாமே எனக்கு அதில் தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அது மாதிரி தான் நான் குழந்தைங்களாம் வளர்ந்து நான் ஸ்கூல் பசங்க வளர்ந்த பிறகு நான் என்ன புக்குங்க வாங்கி பார்த்தாவே எல்லோரும் சொல்லுவாங்க, என்னம்மா நீ எல்லாம் வந்து என்னென்ன கதை புக்கெல்லாம் வாங்கி பார்க்குறேன், என்ன குழந்தைங்க இந்த புக்கெல்லாம் வாங்கி பார்க்குறீங்க, அம்புலி மாமாலாம் அப்போல்லாம் இருக்கும், அந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்குறீங்க, எனக்கு இதுதாங்க இன்ட்ரெஸ்டாக இருக்குன்ட்டு. படிப்பேன், இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் தாங்க இருக்குது. சிஜி வந்து ஒரு 22-25 நிமிஷம் வருது. சென்சார் பண்ணியாச்சு. சென்சார்லாம் பண்ணியாச்சுங்க. ஏப்ரல் 3. என்னங்க எல்லாருமே பார்க்கலாம். யூ தாங்க வந்திருக்கு சர்டிஃபிகேட்டு, எங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் தான் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமாம், அது இன்னும் டிசைட் பண்ணல. இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் அப்புறம் தாங்க பார்க்கணும், அது எப்படி தேட்டருங்க இருக்குன்னு பார்த்து தாங்க. அடுத்தும் படம் வச்சுருக்கோம், இது எப்படி ரிலீஸ் ஆகுது, எப்படி மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்து தாங்க பண்ணணும். மரகத மலைன்றது வந்து ஒரு புதையல் வந்து ஒரு ஜமீன்தார்கிட்ட இருக்குது. அது வந்து கொள்ளையடிக்க வராங்க. அதை வந்து மீட்டு அவர் வந்து எப்படி அந்த குழந்தைங்க ஒய்ஃபு பசங்களாம் காட்டில் தொலைஞ்சிடுறாங்க, அதெல்லாம் அவர் எப்படி சரி பண்ணுறாரு, இந்த புதையலை எப்படி பாதுகாக்கிறாரு, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட இவங்களாம் எப்படி சேர்றாங்க, இந்த புலி, இந்த மந்திரவாதி, இந்த பாம்பு, இவங்ககிட்டலாம் அந்த பையன் எப்படி தப்பிச்சு வந்து எப்படி அவங்க அப்பா அம்மாவோட சேர்றான், இந்த மாதிரி தாங்க கதை. மறக்கப்படாது நான் சொன்னேனே, இந்த குழந்தைங்களாம் வச்சு எடுத்ததுனால இந்த பாம்புங்க வருதா, இல்லை புலி எதனா வருமா, எதனா கடிக்குமான்னு ரொம்ப அது ஒரு பயமாக தான் இருந்தது. மரத்து மேலே ஏறுறப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது, பசங்களுக்கு எதனா ஆபத்து வருமா வழுக்குமா, அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. காட்டில் எடுத்தது எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, அது ரொம்ப பயந்து தான் எடுத்தோம் நாங்கள். நாங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது லக்கிலி லாஸ்ட் டே ஃபுல்லாக நாங்கள் வெளியே வந்தோன்னா ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிடுச்சு, அந்த இடத்துக்குள்ளே யாரும் போகாத மாதிரி. பட் நாங்கள் எங்கள் ஷூட் டைமை ஃபினிஷ் பண்ணிட்டோம். லக், அது ரொம்ப லக். அந்த சீன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் ஃப்ளட் வந்துச்சு. ஏன்னா இன்னொன்று என்னன்னா, அந்த 15 வருஷமாக அந்த தடா ஃபாரஸ்ட்டில் ஷூட்டிங் எடுக்க யாருக்குமே தடை போட்டிருந்தாங்க, யாருமே எடுக்கவே இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னே எடுத்ததுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. இப்போ நாங்கள் வந்து குழந்தைகள் படம் இந்த ஃபாரஸ்ட்டில் எடுத்தால் தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும், ரீச் ஆகும், எங்களுக்கு அனுமதி கொடுங்க. நாங்கள் 2-3 மாதம் கேட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு அனுமதி கிடச்சி இந்த ஷூட் பண்ணுது. கேமராமேன் வந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு, முத்தையான்றவர். நல்லா அந்த கேமரா இது பார்க்குறப்ப நல்லா குவாலிட்டியாக பண்ணி, நல்லா இந்த ஷூட்டிங் கூட அந்த பார்ட்டில் போய் இந்த இடத்துல ஷூட் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவர் கொஞ்சம் எங்களுக்கு ஐடியா கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து மியூசிக்கில் வந்து முத்து கணேஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இந்த பாட்டை ரொம்ப பாட்டு மியூசிக், இந்த சண்டையெல்லாம் அந்த மியூசிக் வைக்கிறது எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அது ஏப்ரல் 3 தாங்க. டிராகன் சொல்லிட்டேன்னு. டிராகன் வந்து முதல்ல நம்ம தமிழ் படத்துலேயே வந்து நிறைய இந்த மாயாஜாலம் இதெல்லாம் வந்து இந்த குதிரையில் தூக்கிட்டு போகிற மாதிரி, பாயில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, இந்த மாதிரிலாம் வரும். நான் புதுமையாக ஒன்று பண்ணலான்ட்டு இந்த குழந்தைய கடத்திட்டு போகிறாங்க, இந்த பூதங்க எடுத்துகிட்டு போவோம் மந்திரவாதிகிட்ட கொடுக்கறதுக்கு. அப்போ வந்து நான் வந்து புதுமையாக இருக்குன்னு டிராகன் மேலே இந்த பூதம் வந்து ஒரு மந்திரத்தில் வந்து அந்த டிராகனை வர வச்சு அதில் இவங்க கடத்திட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி 2-3 சீனில் வரும் அந்த டிராகன். அது அவங்க 2 பேரும் வந்து பூதங்களாக நடிச்சிருப்பாங்க. அதில் சிஜியில் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. இந்த நீங்கள் டிராகன் பார்த்தாவே உங்கள் ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும், உங்களுக்கு அந்த புலியும் அப்படி தான் இருக்கும் எல்லாமே. இந்த அவங்களா எல்லாமே வந்து நல்லா இருக்குது கதை தாங்க சொன்னாங்க. பார்த்தவங்க எல்லாமே இப்போ வந்து பார்க்குறாங்க வச்சுங்களேன் படம், எல்லாருமே நல்லா இருக்குது கதை, ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. யாருமே எதுவுமே தப்பாக நெகட்டிவாக யாரும் சொல்லவே இல்லை. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஃபார்